ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய பாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை நம்மோடு துவங்கின பலர் நம்மோடு இல்லை. ஆனா ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கண்களை மூடி நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவர் நல்லவர், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாய் இருக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே ஸ்தோத்திரம். தயவு நிறைந்தவரே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியின் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம். 1000-10,000ங்களிலே சிறந்தவரே ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். அற்புதமானவரே ஸ்தோத்திரம். அதரிசனமானவரே ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கும்படியான கிருபையை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நீர் என்னுடைய வாழ்க்கையிலே, எங்கள் திருச்சபையிலே, எங்கள் ஊழியத்திலே, எங்கள் விசுவாச குடும்பங்களிலே நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. எல்லாரும் சொல்லமா? ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் என் ஜீவ நாளெல்லாம்.
செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. சொல்லமா? ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி நாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் போக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் போக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி நாளெல்லாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கடந்த இரவெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆயுசு நாளில் ஒரு நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த காலை நேரத்துல ஆண்டவரை விடுதலையோடு பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தின எல்லா பாதைகளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்ப ஜெபம், பாடல், ஆராதனை, அறிவிப்பு, ஜெப விண்ணப்பங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், அர்ப்பணிப்பு, காணிக்கை எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஜீசஸ், அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு ஈடாக, இணையாக, நிகராக இந்த உலகத்துல யாருமே இல்லை. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையோடு கூட எல்லாம் தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில். Lord, we lift up your name, O God. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? சேர்ந்து சொல்வோம். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? சொல்லுவோம். வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் மலையை நீ பிளந்து உங்கள் ஜனங்களின் தாக
தாகம் திட்டி கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் திட்டி நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே உமக்கப்பானவர் யார் சேர்ந்து பாடுவோம் ஆமென் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார் வானத்திலும் உமக்கப்பானவர் யார் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார் கர்த்தாவே உமக்கப்பானவர் யார் வானத்திலும் உமக்கப்பானவர் யார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து இந்த வருஷத்தினுடைய முடிவு வரலையும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய சாதுரியம் அல்ல, நம்முடைய புத்தி கூர்மை அல்ல, நம்முடைய யுக்தி அல்ல, நம்முடைய நாவ் திறமை அல்ல. அல்லேலூயா ஆண்டவருடைய கிருபையினாலதான் இந்த வருஷத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல எத்தனையோ ஒரு அக்கினி போன்ற பாதைகள், தண்ணீரை போன்ற பாதைகள், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். சொல்லலாமா? அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போக இல்லை அப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியில் வந்தோம் பாடாதீங்க, அக்கினியில் நடந்து வந்தே சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தே நாம் மூழ்கி போக இல்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கை தட்டி அந்த கிருபைக்காக, அந்த கிருபை நம்ம விட்டு விலகாததுனாலதான் இந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து அவரை பாடி ஆராதிக்கிறோம். ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் கால்கள் சறுக்கு என்று சொன்னபோது ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுத்து நடத்தினார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த பாடலை நல்லா பாடி உதவியோடு நீங்க கடந்து வந்த அக்கினி போன்ற பாதைகள், தண்ணீரை போன்ற பாதைகள் எல்லாவற்றிலையும் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இந்த நாளிலே நாம் ஏறெடுக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையோடு கூட முழுபலத்தோடு கூட இனியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை போல்
பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் மூழ்கி போகல இல்லை அப்பா. தண்ணீரை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகட்டே. செங்கடலை செம்மையான எரிகோவின் யோசனையால் தகட்டே. இந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் ஆமென். நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். பலவித சோதனையால் உடலிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்துவிட்டீர். எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்துவிட்டீர். பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா. உணருங்க பார்க்கலாம். பலவித சோதனையால் உடமிட இருதயம் தந்துவிட்டே. எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டே. எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை
வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் போற்றிடும் கண்மலை நீர். அக்கினியும் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், தண்ணீரை நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த காலை நேரத்தில் உங்க இருதயம் நன்றியால நிரம்பட்டும், நன்றியால நிரம்பட்டும், நன்றியால நிரம்பட்டும். வேற ஒண்ணு சொல்ல வேண்டாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தினீர் நன்றி, இதுவரை போஷித்தீர் நன்றி, இதுவரை உடுத்துவித்தீர் நன்றி, இதுவரை தேவைகளை சந்தித்தீர் நன்றி. இதுவரையிலேயும் அந்த சோர்வுகளை கர்த்தர் நீக்கினார், பலவீனங்களை கர்த்தர் நீக்கினார், நம்மோடு இருந்தார், நம்மை தேற்றினார், பலப்படுத்தினார், திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார், முன் சென்றார், தடைகளை உடைத்தார். எதிரான வல்லமைகளை கர்த்தர் முறியடித்தார், எதிரான சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடித்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. திரும்பி பார்த்தோம்னா ஆமென், எவ்வளவோ போராட்டமான பாதைகள், எவ்வளவோ நம்பிக்கை துரோகமான சூழ்நிலைகள். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை பாடி அப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், 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 ஆமென். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா விடுதலையோடு பாடலுடைய வரிகளை உணர்ந்து தேவனை ஆராதிப்போமா? சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அறிக்கை செய்யுங்க. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இன்னொரு முறை. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சிங்கக்கபியில் நான் விழுந்தேன்,
அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் பனிப்புள்ளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் பனிப்புள்ளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அறிக்கை செய்க. என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. காவியினாலும் தங்கள் வேலே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினாலும் தங்கள் வேலே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அறிக்கை செய்வோம். சிங்கக்கேபியோ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேளே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லு. அவரே என்னை சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ ரபலகதரா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சூழ்ச்சிங்கிற வார்த்தை ரொம்ப ஆபத்தான வார்த்தை. ஹல்லேலூயா. சூழ்ச்சி
தந்திரம். அது நம்மை சுற்றி நடக்கும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். இயேசு கிறிஸ்துவோடே இருக்கிறான். ஆனா இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு சமயம் பார்க்கறான். இது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்துமே கூட வச்சிருந்தாரு. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. ஏன்னா அவன் காட்டி கொடுக்கணும், அவர் சிலுவையில மரிக்கணும், அப்பதான் பிதாவின் சித்தம் நிறைவேறும். ஆனா அவன் முடிவு கொடூரமா இருந்துச்சு. இந்த வார்த்தையை பாருங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. தானியேலோடையே இருக்கிறாங்க அதிகாரத்துல. ஆனா தானியேலை எங்க போட்டு கொடுக்குறாங்க? ராஜாட்ட. இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறாங்க. ஆனா அண்ணா பிரதான ஆசாரியர் இடத்துல போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு வேலை. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, இந்த அனுபவங்கள் இந்த வருடத்தின் பல முறை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கூட சாப்பிட்டவங்க, நம்ம கூட தூங்கினவங்க, நம்ம கூட பிரயாணப்பட்டவங்க, சமயம் பார்த்து பல சூழ்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். அவங்க செய்கிறத செய்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க செய்கிறத செய்து கொண்டே இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கு. அவன் செய்கிற நன்மைக்கு தீமைக்கு பலன் அளிக்க ஒரு நாள் கர்த்தர் வருவார். அவருடைய கண்ணிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. இப்ப வேணா செஞ்ச சூழ்ச்சியில சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சி அடையலாம், ஏதோ சாதிச்சதாக நினைக்கலாம். தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. உன்னை வீழ்த்துறதுக்காகப்பட்ட பிளான், கூடின கூட்டம், யோசித்த யோசனை, உன்னை அழிக்கும்படி, துரத்தும்படி, உன் பேரை கெடுக்கும்படி கூடின கூட்டம், எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முடிவு இருக்கிறது. நீ சோர்ந்து போகாதே. கண்களை மூடி கைகளை உயர்த்தி உங்க வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அறிக்கை செய்யுங்க. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி. சபையே, உன் குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு, உன் மகனை, உன் மகளை, உன் புருஷனை, உன் வேலையை, உன் சரீரத்தை, உன் ஊழியத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு போடப்பட்ட சூழ்ச்சிகளை, ஆமென், இந்த டிசம்பர் 31க்குள் கர்த்தர் அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பாராக. அவருடைய கிரியைகளை முறியடிப்பாராக. அற்புதத்தை கர்த்தர் சபைக்கு செய்வார். அற்புதத்தை கர்த்தர் ஊழியத்திலே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். இன்னொரு பாடல்ல பாடி நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபைதான்ப்பா, உங்க கிருபைதான் ஆண்டவரே, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் இந்த ஜனவரி மாதத்துல, இந்த வருஷத்தின் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் குடும்பம் நடத்துனது உங்க கிருபை, பிள்ளைகளை வளர்த்தது கிருபை, போஷித்தது உங்க கிருபை, உடுத்துவித்தது உங்க கிருபை, என் பொருளாதார தேவையை சந்தித்தது கிருபை, எனக்கு பலவீனம் வந்த போது சுகம் கொடுத்தது உங்க கிருபை, நான் தனித்து விடப்பட்ட போது நீ தனியா இல்ல, நான் கூட இருக்கிறேன்னு என்னோடு பேசி என்னை பலப்படுத்துறது உங்க கிருபை, உங்க கிருபை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த கிருபையை உணர்றீங்க? ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையில்
வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. நீங்க சொல்லுங்க. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. கை உயர்த்தி அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. சொல்லுங்க. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. Praise be to God. Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி நல்ல கிருபை பழிவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை பழிவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. நல்ல கை தட்டி சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மொழி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியே கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. சொல்லுவோம். பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித நல்ல கைதட்டி என் நெருக்கத்தை அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. சொல்லுவோம். நல்ல கிருபை நல்ல கிருபை பழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை அறிக்கை செய்ய திரும்ப. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை
சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித என் நெருக்கத்தின் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் ஆண்டவர் நல்லவர்னு? அல்லேலூயா. எஸ், அவர் God is good God. நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்யாதவர். அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல இந்த பூமியில ஒருவர் இல்லை. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிங்க. நல்லவர், நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் போதுமானவர். இயேசுவே நீர் கிருபை நிறைந்தவர். இயேசுவே நீர் இரக்கம் நிறைந்தவர். இயேசுவே நீர் அன்பு நிறைந்தவர். இயேசுவே நீர் தயவு நிறைந்தவர். நீ நித்திய பிதா, சேரக்கூடாத ஒளியின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், 1000-10,000 சிறந்தவர், அற்புதமானவர், அதிசயமானவர், என் கண்ணீரை துடைத்தவர், எனக்காய் வாசலை திறந்தவர், என் வியாதிகளை சுகமாக்கினவர், என் பலவீனங்களை மாற்றினவர், என் கட்டுகளை உடைத்தவர், என் நுகங்களை உடைத்தவர். அல்லேலூயா. ரகரதியந்தரப ஷகரதியந்தரபா. பரிசுத்த வேதாகமத்திலே யவீரு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு போதகன், ஒரு ஊழியக்காரன். தன்னுடைய 12 வயது மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கும் போது இயேசுவிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, நீர் வந்து அவள் மீது உமது கையை வைத்தால் அவள் பிழைப்பாள். அவன் விசுவாசத்தை பார்த்து இயேசு வருகிறார். 12 ஆண்டுகள் பெரும்பாலுள்ள ஒரு பெண் சுகத்தை பெறுகிற இந்த காலகட்டங்களிலே அவள் மகள் மரித்து போகிறாள். அவளுடைய வீட்டிலிருந்து வந்து சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய பிள்ளை மரித்து போனாள். இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிறேன். நான் உன் பிள்ளைய உயிரோடு எழுப்பி உன் கையில கொடுப்பேன்னு நீ என்ன நம்பு, நீ என்ன நம்பு. இயேசு அவனுடைய வீட்டுக்கு போனார். அழுது கொண்டிருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பினார். தன்னுடைய சீஷர்களோடு போய் அந்த சிறு பிள்ளைய கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு கட்டளையிட்டார். இன்றைக்கு இதே நிலைமையில நிற்கிறீங்களா? இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு இன்னைக்கு சில அற்புதங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். இயேசு மரித்தவைகளை உயிரோடு எழும்ப பண்ண போகிறார். இயேசு கிடைக்க முடியாததை உனக்கு கிடைக்க போகிறார். இயேசு தடைபட்டிருக்கிற காரியத்தின் தடைகளை மாற்ற போகிறார். Thank you Jesus. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். கைகளை மூடி கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுங்க, 100க்கு 100
உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செய்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு உம்மைத்தான். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை சொல்லுங்க. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். உம்மைத்தான் உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் சொல்லிரு நன்றி பார்த்து. ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுட செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமுமே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லிருங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சேர்ந்து உம்மைத்தான். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். திரும்ப திரும்ப. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். நல்ல கைதட்டி
உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கை தட்டி விடுதலையோடு கூட ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். என் குடும்பத்துல, என் சபையில, என் ஊழியத்துல, என் விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில, என் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில, வாலிபர்கள் வாழ்க்கையில, மாணவர்கள் வாழ்க்கையில, சகோதரர்கள் வாழ்க்கையில, சகோதரிகள் வாழ்க்கையில, வயசானவங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் நடப்பதாக. நன்றி நன்றி ஜீசஸ் ஜீசஸ். எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அவரால் அல்லாமல், எல்லாரும் கவனிக்கல, கை தட்டதை நிறுத்தி என்ன கவனிங்க. ஓகே, எல்லாம் கவனிங்க. அவரால் அல்லாமல் உங்களை ஒருத்தரும் உயர்த்த முடியாது. அவரால் அல்லாம உங்க வியாதியை யாரும் சுகமாக்க முடியாது. அவரால் அல்லாம உங்க பண கஷ்டத்தை யாரும் மாற்ற முடியாது. அவரால் அல்லாம இந்த ஊழியத்தை யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. அவரால் அல்லாம எதுவும் நடக்காது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அதை விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து சொல்லிடலாமா? உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. சொல்லுங்க. ஐஸ்வர்யம் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் அருமையான அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு ஸ்பெஷலா வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார்னா, உன்னோட பேசி இருந்தார்னா, இந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ள கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரால் அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியுது? அல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படியே கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களை பாடி ஆராதித்து துதித்து உடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்க கிருபை நிறைந்த, இரக்கம் நிறைந்த கரத்துல நாங்க கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.